இந்த மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வருவான், இந்த விஜய் வருவான். எங்க வருவ, எங்க வருவ? எதுக்கு நீங்க விஜயை எதிர்த்து பேசுவதா உங்க அரசியலா? தமிழ் தேசியம் விஜய் எதிர்த்து பேச ஆமாடா, இந்த அயோத்திய போயில ஒழிச்சு கட்டுவதா எங்க ஒரே அரசியல். இதே கரூர்ல என் மக்களை விட்டு நான் போக மாட்டேன் என்று சொல்லியிருந்தா நான் சத்தியமா விஜய் பக்கம் நான் நின்றுப்பேன். வேலுச்சாமிபுரத்தில் வந்து சரியாக 5 மாதம் கழித்து ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. இந்த 5 மாதங்களில் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி தராமல் இல்லை. ஆனா எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இந்த இடத்துல கூட்டம் போடுவதற்கான தைரியமும் துணிச்சலும் இல்லை. ஏன்னா 9 மணிக்கு மேல இங்க ஆட்கள் நடமாட்டமே குறைஞ்சிச்சுன்றாங்க. கடைகளே இன்னும் திறக்கப்படல. நமக்கு அதன் மீது நம்பிக்கையிலும் கூட வெகுசன மக்களுக்கு ஒரு இறுக்கம், ஒரு அச்சம், ஒரு வகையான பதட்டம். தொலைக்காட்சியில், செய்திகளில், வலைதளங்களில் அதை செய்தியாக படித்தவர்களுக்கே அச்சமும் ஒரு தயக்கமும் ஒரு பதட்டமும் இருக்கும் என்றால், துள்ள துடிக்க இதே இடத்துல 41 பேர் சாவதை கண்ணுக்கு முன்னாடி பார்த்த அந்த மக்களுக்கு எவ்வளவு பெரிய வலி இருக்கும், எவ்வளவு பெரிய வேதனை இருக்கும். அந்த வேதனையிலிருந்து நீங்கள் எத்தனை ஆயிரம் கோடி கொட்டி கொடுத்தாலும் அந்த உறவுகளால் மீள முடியாது. அது சத்தியம். குழந்தைகளை பறிகொடுத்த தாய், கணவனை பறிகொடுத்த மனைவி, மனைவியும் மகனையும் பறிகொடுத்த கணவன் நிம்மதியா 20 லட்சம் 40 லட்சத்தை வச்சு உறங்கிடுவானா? வெளியே சொல்லலாம், ஊடகத்தில் பேசலாம், யாரையும் விட்டுக் கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே இது யாரால் நிகழ்ந்தது, எதனால் நிகழ்ந்தது, எப்படி நிகழ்ந்தது எல்லாருக்கும் தெரியும். ஆனா கண்ணுக்கு முன்னாடி 21ஆம் நூற்றாண்டுடைய உச்சத்துல தொழில்நுட்பம் வளர்க்கிற இந்த நூற்றாண்டுல கண்ணுக்கு முன்னாடி இதே இடத்துல கிட்டத்தட்ட 500 ட்ரோன் கேமரா, குறைந்தபட்சம் ஒரு 1000 டிவி சேனல், யூடியூப் சேனல் எல்லாம் கேமரா வச்சு பதிவு செய்கிறது. அப்படி இருந்தா அசால்ட்டா சொல்றான், இது காவல்துறையின் தவறு, இது அரசின் தவறு, இது செந்தில் பாலாஜியின் தவறு, இது அந்த அமைச்சரின் தவறு, இது திமுகவின் தவறு. குண்டர்கள் உள்ளே வந்துட்டாங்க, ஆசிட்ட வீசினாங்க, கத்திய வச்சு குத்துனாங்க, குழி இருந்துச்சு, கான்ஸ்பிரசி தியரி பேசலாம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், தாவேக்காங்கிற கட்சியில பிறந்த எவனாவது ஒருத்தன் சொல்லு சொல்லு. சரியாக 12 மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு 7 மணிக்கு 7 மணி நேரம் தாமதமாக விஜய் வராமல் இருந்திருந்தால் இந்த மரணம் நிகழ்ந்திருக்குமாடா? உங்களுக்கு மனசாட்சி ஒண்ணு இல்ல. எங்க சொல்றான் விஜய கேள்வி கேட்டா, சாட்டைக்கு ஒரு வீடியோக்கு 2 லட்சம், இடும்போனம் கார்த்திக்கு 50 லட்சம், சீமானுக்கு 10 கோடி. சரி, நாங்கள் விஜயை பத்தி கேள்வி கேட்டால் எங்களுக்கு திமுக பணம் தருது. எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு, அவருக்கும் திமுக பணம் தருதா? இன்னைக்கு அண்ணாமலை கேட்கிறாரு, அவருக்கும் திமுக பணம் தருதா? வேல்முருகன் பேசுறாரு, அவருக்கும் திமுக பணம் தருதா? எப்படா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வக்கற்ற தெம்பற்ற இந்த கூட்டம்? உண்மையிலே தம்பி கார்த்தி சொன்னது போல, நான் இந்த கரூர் மரணம் குறித்து தொடர்ச்சியாக பேசுவதற்கு திமுக ஆதரிக்கணும், செந்தில் பாலாஜி ஆதரிக்கணும், காவல்துறை ஆதரிக்கணும் இல்ல. நான் காவல்துறையை உண்மையிலே வன்மையா கண்டிக்கிறேன். இந்த கூட்டத்துல கரூர் காவல்துறையை வன்மையா கண்டிக்கிறேன். ஏன் 41 பேர் மரணத்துக்கு காரணமான விஜயை கைது செய்யாமல் இருப்பதற்கு கரூர் காவல்துறையை கண்டிக்கிறேன். 41 சாவுக்கு காரணமாக இருந்து அரசு மருத்துவமனைக்கு வராமல் கோலை போல, பச்சோலி போல, ஓடி போல அந்த பச்சை கோல விஜயை எஃப்ஐஆர்ல கூட சேர்க்காத கரூர் காவல்துறையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். 12 மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு அதை ஊடகங்களில் அறிவித்துவிட்டு கட்சியின் பொதுச்செயலாளர் புசியானந்த தொலைக்காட்சியை பேட்டி கொடுத்து விட்டு 12 மணில இருந்து பெண்கள் நிக்கிறாங்க, ஆண்கள் நிக்கிறாங்க, எல்லாம் நிக்கிறாங்க.
ஒரு தண்ணி பாட்டில் கூட வைக்காம 7 மணி நேரம் காத்திருந்தும் தண்ணி தண்ணி என்று கத்திய பிறகும் அதை பத்தி கவலைப்படாது. பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாட்டு பாடி செந்தில் பாலாஜி விமர்சிக்கணும், திமுக விமர்சிக்கணும் என்கிற ஒன்றை தவிர எத்தனை பேரும் செத்தாலும் சாகட்டும் என்று 8 மணிக்கு கூட்ட முடியுது. 8:10 விஜய்க்கு தெரியாதா செத்து போயிட்டாங்கன்னு? 10 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போறாரு. ஏர்போர்ட் வாசல்ல ரிப்போர்ட்டர்ஸ் நிக்கிறாங்க, பத்திரிகையாளர்கள். அந்த பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க, ஐயா 31 பேர் இறந்துட்டாங்க என்ன சொல்றீங்க? ஓடுறாரு. சென்னை வானொலி நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் ஓடுறாரு. 4 நாள் கழிச்சு காணொளி வெளியிட்டு நான் மிகப்பெரிய மன கஷ்டத்தில் இருக்கேன், சிஎம் சார் என்னை பழிவாங்க, என்னைய பழிவாங்க, எங்க ஆட்களை விட்டுங்க அப்படின்னு காணொளி வெளியிட்ட விஜய் தெம்பும் தைரியமும் துணிச்சலும் இருந்திருந்தால் இதே கரூர்ல என் மக்களை விட்டு நான் போக மாட்டேன் என்று சொல்லியிருந்தா நான் சத்தியமா விஜய் பக்கம் நான் நின்றுப்பேன். ஏன் வரல? இப்ப சொல்றாரு இந்த மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வருவா. எங்க வருவ? நான் எதுக்கு நீங்க விஜயை எதிர்த்து பேசுவதா உங்க அரசியலா? தமிழ் தேசியம் என்பது விஜய் எதிர்த்து பேச ஆமாடா, இந்த அயோத்திய போயில ஒழிச்சு கட்டுவதா எங்க ஒரே அரசியல்.